மத்தேயு 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு வழி இல்லை. உனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று நீ கடனை தீர்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் தாழை விழுந்து வணங்கி, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எப்படியாயிலும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜா மனதிறங்கி அவன் கடனையெல்லாம் மன்னித்து விட்டார். அந்த ஊழியன் புறப்படும் பொழுது அவனிடத்திலே வெறும் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றவன் ஒருவன் வந்தான். அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனோ அவன் காலிலே விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ஆனால் அவனோ சம்மதியாமல் அவனை காவலிலே போட்டான். இதை அந்த ராஜாவுக்கு அறிவித்த பொழுது, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்ட பொழுது அந்த கடனை நான் மன்னித்து விட்டது போல நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமோ என்று அவனை உபத்திரவத்திலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் நம் சகோதரருடைய தப்பிதங்களை மன்னியாவிட்டால் பரமபிதாவும் நம்முடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். Have a nice day. God bless you.